ஐ வாண்ட் யூ டு டர்ன் டு லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுவீங்கன்னா அதுல 37ஆம் வசனத்துல இங்கே கப்ரியேல் தூதன் மரியாளை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறதை நாம் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. அது என்னன்னா அங்க சொல்லுகிற காரியம், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். ஆமென். அதற்கு மரியாள், இதோ நான் அடியேன், ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றால், அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை நம்ம இந்த கடந்த 2-3 நாளாக கூட நம்ம பார்த்தோம். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று. ஆமென். நேற்றைய தினத்துல பார்த்தோம், தேவன் எரேமியா தீர்க்கதரிசியின் வழியாய் சொல்லுகிற ஒரு காரியம், நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஹல்லேலூயா. அவரால முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். ஆனா ஒரே ஒரு காரியம் நமக்கென நேற்றைய தினத்துல பார்த்தோம். மார்க் 9 ஹல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கும் போது, நம்பும் போது முடியாத காரியங்களும் நம் வாழ்க்கையில முடியும். ஆமென். அந்த வாலிபனுடைய சிறு பிள்ளையுடைய தகப்பன் கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன நீ விசுவாசிச்சின்னா நட, இஃப் யூ பிலீவ் அது நடக்கும். நான் போய் அவன் அழுது கொண்டு சொல்லுவான், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன், நான் அவிசுவாசம் நீங்கும்படி நீங்க கிரியை செய்யுங்கன்னு சொல்லும் போது இயேசு அவனுக்கு அந்த அற்புதத்தை செய்து அவனுடைய மகனுடைய வாழ்க்கையை ரெஸ்டோர் பண்ணி அவனுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. சோ இந்த இரவுல கூட God wants to do something. அவர் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்யற காரியங்கள், அது when God is speaking and telling, அதை சொல்லும் போது அதனுடைய அர்த்தம் என்னன்னா, ஹல்லேலூயா, அவருக்கு தெரியும் அது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூப்பர் நேச்சுரலா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஏதோ செய்ய விரும்புகிறார் என்பதுதான் அதோடைய விளக்கம். Amen. Hallelujah. So here God intervenes. அதாவது இந்த வார்த்தைகள் எல்லாம் படிக்கும் போது மனுஷனுடைய வாழ்க்கையில தேவனுடைய இன்டர்வென்ஷனை நீங்க அழகாய் பார்க்கலாம். ஆமென். இந்த இடத்துல இந்த வசனத்துல நாம பார்க்கும்போது ஒரு திடீரென்று இந்த ஒரு சம்பவம் நடக்கிறது. மரியாள் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். என்ன பண்றாங்க, ஒரு வாலிப ஸ்திரீயாய் அவள் வளர்ந்து கொண்டு இருக்கிறார். ஷி இஸ் ஆல்ரெடி என்கேஜ். யோசேப்புக்கு என்கேஜ் செய்யப்பட்டு இருக்கிறார். ஷி கம்ஸ் ஃப்ரம் த ட்ரைப் ஆஃப் ஜூடான்னு எழுதப்பட்டிருக்கும். ஸோ அந்த திருமண வாழ்க்கை எதிர்நோக்கி, அந்த டே ஆஃப் வெட்டிங் எதிர்நோக்கி போய்கொண்டு இருக்கும் போது திடீரென்று ஒரு நாள் அவள் இருக்கிற இடத்துல கப்ரியேல் தூதன் வந்து சில பயமூட்டுகிற, சில கலக்கமடைகிற சில வார்த்தைகளை சொல்லுகிறதை இந்த இடத்துல பார்க்கலாம். அது 28ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசிச்சீங்கன்னா, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்தான். The angel of God, Gabriel angel, எங்க வந்தாங்க? Where Mary was residing. அவரை இருக்கிற வீட்டுக்கு தான் வந்தாரு. Amen. இந்த இரவுல கூட I want to tell you the good news. Amen. If you are struggling, நீங்க ஒரு struggle பண்ணாம இருந்தாலும், there is something that God wants. உங்களை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை அவர் செய்ய தீர்மானித்து இருக்கலாம். Amen. Hallelujah. You have not, அதாவது வேதத்துல எழுதியிருக்கிறது, நாம வேண்டிக் கொள்கிறதுக்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற கர்த்தர் அவர். Amen. You wouldn't have dreamed. நீங்க என்ன நினைச்சு கூட பார்க்காம இருக்கலாம். யோசித்து பாருங்க, யோசேப்பு யாக்கோபு என்ன பண்றாங்க, தன் சகோதரனுக்கு தப்பித்து அவங்க அம்மா அப்பா சொல்றாங்கன்னு சொல்லி அவன் என்ன பண்றாங்க, தான் இருந்த இடத்திலிருந்து சீரியா தேசத்துக்கு போகிறான். அவங்க சொல்லி அனுப்பாங்க, எங்க ரெபேக்கால் சொல்லுவோம், என்னுடைய அண்ணன் இருக்கிறான், லாபான் இருக்கிறான், அங்க போ, உங்க அண்ணனுடைய கோபம் தனியும் மட்டும் அங்க இருந்துட்டு வான்னு சொல்லி அனுப்பும் போது, இவன் போகிற வழியில இரவு வந்து விடுகிறது. அந்த இரவுல என்ன பண்றாங்க, மிகவும் டயர்டானதுனால அந்த வனாந்தரத்துல அவன் என்ன பண்றான், ஒரு கல்லை தனக்கு தலையணையாக வைத்து படுத்துக் கொள்ளுகிறான். அவன் தூங்கி கொண்டிருக்கிற வேலை, நல்ல நித்திரையில இருக்கும் போதுதான் கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகிறார். ஆமென். அவன் தரிசனத்தை
வானத்துல ஒரு சிங்காசனம் இருக்கிறது. அது அங்க ஒரு ஏணியை பார்க்கிறான். அந்த ஏணி பூமி வரைக்கும் இருக்கிறது. தேவதூதர் இறங்குகிறதும் ஏறுகிறதையும் பார்க்கிறான். அப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி யாக்கோபை திடப்படுத்துகிறது. யாக்கோபுக்கு சொல், நான் உன்னோட கூட இருப்பேன், நான் செய்ய நினைக்கிறதெல்லாம் செய்து முடிச்சு நான் உன்னை மறுபடியும் கொண்டு வருவேன் என்று ஒரு வாக்கு தத்தத்தை அங்கு யாக்கோபு கொடுப்பார். யாக்கோபு உண்மையாகவே ஐ வாஸ் ஃப்ளீயிங் வித் ஃபியர். தன் சகோதரனுக்கு பயந்து தன் உயிரை காத்து கொள்ள ஓண்டிக் கொண்டிருக்கும் போது தேவன் திடீரென்று அவனுக்கு தரிசனமாகிறார். ஏமேன். தரிசனமாகி தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற திட்டத்தை யாக்கோபுக்கு வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். ஏமேன். ஹல்லேலூயா. நான் சொன்னதை செய்யுமாலும் உன் கூட இருப்பேன், நான் உன் கூட தான் இருப்பேன்ப்பா என்று சொல்லி அவனை திடப்படுத்தி அனுப்புகிறதை நாம் பார்க்கலாம். அதுக்கு பிறகு இந்த இடத்துல கூட பார்த்தீங்கன்னா, மரியாள் இதை குறிச்சு அவ யோசிக்கல. தன்னுடைய திருமண வாழ்க்கை குறித்து என்ன இருக்கலாம், எப்போ நடக்கும் என்று யோசித்து இருக்கலாம். பட் திடீரென்று பரலோகத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறதுங்க. அந்த செய்தி என்னன்னா, மரியாளுக்கு வருகிற செய்தி என்னன்னா, அவள் தேவதூதன் சும்மா சாதாரணமா ஏதோ செய்தியை சொல்லல. அவன் சொல்றான் என்னன்னு, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதோடைய அர்த்தம் என்னங்க, கர்த்தர் திடீர்னு மரியாள் கிட்ட அனுப்பல. God was already there with Mary. மரியாளோடு அவர் இருந்தார். இன்னைக்கு அந்த நல்ல செய்தி தான் உங்களுக்கும். Amen. நீங்க ஏதோ ஒரு காரியத்தை குறித்து கலங்கி யோசித்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, நீங்க கலங்கி யோசிக்கிற அந்த காரியத்தை விட்டுட்டு உங்களுடைய வலது கரத்தை பிடித்திருக்கிற அந்த தேவனை பாருங்க. ஆமென். ஹல்லேலூயா. அவர் சொல்றாருல, நான் உன்னை விட்டு விலகுறதில்ல, கைவிட. அவரை பாருங்க. லுக் unto God, don't look to your situations. ஆமென். கர்த்தர் எங்க இருக்கிறாருங்க? உன்னுடனே இருக்கிறார். மரியாளுக்கு சொல்றார், இந்த ஷாக்கிங் நியூஸ், கர்த்தரும் கூட இருக்கிறாருமா. அப்போ கர்த்தருடைய இந்த ஒரு பயங்கரமான வேலையை செய்யறதுக்கு கர்த்தர் எங்க இருக்கிறாருங்க? கூட தான் இருக்கிறாரு. ஆமென். கூட இருக்கிறவர். கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். நல்ல ஞாபகத்துல வச்சுக்கங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வருவான். காட் நமக்கு வேண்டிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? காட் பீயிங் வித் அஸ். தேவன் நம்மோட இருக்கிறது தான் ஆசீர்வாதத்திலே பெரிய ஆசீர்வாதம். நாம உலகத்துல இருக்கிற நிறைய காரியங்களை நாம் எதிர்பார்க்கலாம். நமக்கு பண பற்றாக்குறைவு, வியாதி, பலவீனம், இப்படி அநேக காரியங்களை குறித்து தேவனிடத்துல நாம ஜெபிக்கலாம். ஆனா நமக்கு வேண்டியது என்ன தெரியும்? எல்லாவற்றை காட்டிலும் தேவன் நம்மோட இருக்கிறது தாங்க ஒரு ஆசீர்வாதத்திலேயே பெரிய ஆசீர்வாதம். அதுதான் தாவீது சங்கீதம் 16:8 சொல்வார், கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் எங்க இருக்கிறாருங்க? என் வலது பாரிசத்தில் அவர் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மகிழ்ச்சிகரமான ஒரு, எப்போதும் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு காரியம், எப்போதும் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம், விரும்பக்கூடிய ஒரு காரியம், ஆசைப்படக்கூடிய ஒரு காரியம், தாகம் கொள்ள வேண்டிய ஒரு காரியம். லார்ட், ஐ நீட் யூ. ஆண்டவரே, நீங்க என்னோட இருக்கணும். ஆமென். நீங்க என்னோட இருக்கணும். ஆனா தேவதூதன் கர்த்தர் ஏற்கனவே உன்னோட இருக்கு. You have to reconfirm the presence of God in our lives. அப்படி இருக்கும்போதுதான் hallelujah, there may so much commotion, ஒரு கன்ஃபியூஷன் எல்லாம் வரும்போது தேவதூதன் என்ன பண்றாங்க? மரியாளை பார்த்து அவர் எதிர்பார்க்காத ஒரு செய்தியை கொடுக்கிறார். என்னன்னு? hallelujah, மரியாளே பயப்பட தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானுடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவனுடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். ஆமென். ஹல்லேலூயா. கேப்ரியல் என்ன பண்றாங்க? தேவன் செய்ய போகிற, மரியாளுடைய வாழ்க்கையில நடக்க போகிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை சொல்லி திக்கு முக்காட வைக்கிறது அந்த இடத்துல பார்க்கலாம். the same thing even today, இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு, hallelujah, God wants to do something unexpectedly உங்க வாழ்க்கையில
Hallelujah. God wants to do something. ஏதோ ஒரு காரியத்தை அவர் செய்ய விரும்பும். It's not your choice. உங்க சாய்ஸ் கிடையாது, உங்க விருப்பம் கிடையாது, உங்க ஆசை கிடையாது, நீங்க ஜெபித்தது கிடையாது. But God wants to do something of his own will. அவர் சித்தம் கொண்டதை உங்க வாழ்க்கையில அவர் செய்ய விரும்புகிறவரா இருக்கிறார். ஏன்னா அநேக நேரத்துல கர்த்தர் அவர் சித்தத்தை வெளிப்படுத்தும் போது நமக்கு என்ன இருக்குதுங்க, நமக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், நிறைய கலக்கங்கள் இருக்கும். இது எப்படி நடக்க போகிறது, எப்படி இருக்க போகிறது என்பது பயம் தான் நமக்கு வரும். ஆமென். அந்த பயத்தின் நடுவுல if you are going to hold on to God, அவர் சொன்னதை நிறைவேற்றுவாருங்கிற நம்பிக்கை, அவர் சொல்லுகிற காரியத்துல அது மேன்மையும் மகிமையும் இருக்கிறது என்று நீங்க நம்புவீங்கன்னா கர்த்தர் பெரிய காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடத்துவார். என்னுடைய வாழ்க்கையில அதுதான் நடந்தது. 2014 வருஷத்துல ஏப்ரல் மாதம் 21 நான் அதிகாலையில என் ஜெபத்துல இருக்கும் போது ஆமென், கர்த்தர் தம்முடைய வார்த்தை கொண்டு பேசினார். ஒரே ஒரு வார்த்தை தான், ஃபாலோ மீ. ஃபாலோ மீங்கிற இங்கிலீஷ் பைபிள்ல அவர் அந்த வார்த்தை தான் சொன்னார். மார்க் 2ஆம் அதிகாரத்துல படிக்கும் போது தேவன் சொன்னார். அந்த வார்த்தை கேட்டு எனக்குள்ள வந்த ஒரு காரியம் என்னன்னா, ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் ஒரு பயம், ஒரு கலக்கம் எனக்குள்ள வந்தது. காரணம் என்னன்னா, அது வரைக்கும் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல, நல்ல உத்தியோகத்துல, நல்ல பேரும் புகழும், ஆமென், ஹalleluya, நல்ல ஒரு ரெகக்னைசேஷனோட நான் அங்க அந்த கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தவன். நான் எனக்குன்னு ஒரு ரெப்புடேஷன் அங்க இருந்தது. எனக்கு கீழே கிட்டத்தட்ட 35 பேர் என்னுடைய கை கீழே வேலை செய்து கொண்டிருந்தேன். they were under my control. இவ்வளவு ஐ ஹேட் ஆல் த ஃபெசிலிட்டிஸ். கவர்மெண்ட் அந்த வேலை எனக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்திருந்ததுங்க. அப்படியான ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டு இருக்கும் போது தேவன் திடீரென்று அழைக்கும் போது எனக்கு என்ன இருந்துச்சுங்க, எனக்குள்ள கலக்கம், பயம், திகில் இதெல்லாம் ஒரு நொடியில, ஒரு நிமிஷத்துல வந்து போனது. ஆனா அதற்கு பின்னாடி ஆனா அதன் நடுவுல கர்த்தர் ஒரு நம்பிக்கை உள்ள கொடுத்தார். கர்த்தர் பேச ஆரம்பித்தார். Amen. I didn't understand much. மரியாதை போலதான் நிறைய காரியங்கள் புரியல. ஆனா கர்த்தர்கிட்ட நான் மறுபடியும் போய் ஒரே ஒரு காரியத்தை கேட்டேன். ஆண்டவரே, என்னை கூப்பிடுறீங்க, நான் சொன்னேன் இப்படி எல்லாம் ஒரு பொசிஷன்ல இருக்கிறேன், இதுவரைக்கும் ஐ ஹவ் நெவர் ஸ்ட்ரெச் மை ஹேண்ட், எதுக்காகவும் நான் என் கையை நீட்டினது கிடையாது. ஐ அகெயின் வாண்ட் டு லிவ் தட் கைண்ட் ஆஃப் லைஃப். ஆண்டவரே, இதுதான் என் வாழ்க்கை, நீங்க அதெல்லாம் நீங்க பார்த்து கொள்வீங்கன்னா என்ன பண்றேன், நான் நிச்சயமாக நான் என் வேலையை விட்டுட்டு இப்போதே நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறேன், உங்களை அழைத்தபடி நான் பின்தொடர்கிற ஆண்டவரேன்னு சொன்னேன். ஐ ஃபாலோ யூ லார்ட்னு சொன்னேன். அப்போ அந்த ஒரு கேள்வி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் என்ன பண்ண ஆண்டவரே, ஐ டோன்ட் வாண்ட் டு, யாருக்கிட்டே போய் நான் என் கையை நீட்டக்கூடாது என்ற ஆண்டவருடைய சமூகத்துல நான் அது ஒரே விண்ணப்பத்தை மாத்திரம் தான் கர்த்தருடைய சமூகத்துல வைத்தேன். அன்றைக்கு கர்த்தர் என்ன பண்ணாருங்க, நான் வேலைக்கு அன்னைக்கு வெளியே வேற டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நாங்க போக வேண்டியதா இருந்தது. அப்போ என் பைக்ல நான் ஆபீஸ்க்கு போகிற வேலையில என்னை உரசினவராக யாரோ ஒருத்தர் கடந்து போனாரு. அந்த உரசலினுடைய நான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு என்ன பண்ண, என்னுடைய பைக்கெல்லாம் கொஞ்சம் ஆட ஆரம்பித்தது. நான் கோபத்தோட யார் என்னை உரசி கொண்டு போனான் என்ற அந்த மனுஷனை பார்க்கும்போது, அந்த மனுஷனுடைய ஒரு டிஷர்ட், ஒரு பைக்கை ஓட்டி கொண்டு ஒரு டிஷர்ட் போட்டு கொண்டிருந்தார். அதுல எழுதப்பட்டிருந்த கொட்டை எழுத்துக்களில அவர் முதுகுல எழுதி இருந்தது, மை காட் ஷால் சப்ளை ஆல் யுவர் நீட்ஸ். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 4:19 அந்த மனுஷனுடைய முதுகுல ஒரு பெரிய கொட்டை எழுத்துல அது அச்சிடப்பட்டிருந்தது. சோ கொஞ்சம் கலக்கமாயிருச்சு, சந்தோஷம் வந்துருச்சு. அதுக்கு நான் என்ன பண்ணேங்க, அந்த மனுஷனை பிடிக்கணும்னு முன்னாடி வேகத்துல போனேன். பட் ஐ couldn't see that man. அன்னைக்கு புரியல. அதுக்கப்புறம் தெரியும், God has sent his angel and confirmed his word to my life. என்னுடைய வாழ்க்கையில அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் ஒரு நாளும் என்னை கைவிடல, ஒரு நாளும் யாரிடத்துல என்ன பண்ணல, கை ஏந்த வைக்கல. மாறாக கர்த்தர் பெரிய காரியங்களை, ஹல்லேலூயா, அநேக ஊழியங்களை தாங்க ஹல்லேலூயா கர்த்தர் கனப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்யணுமோ, யாரை கொண்டு போஷிக்கணுமோ, தேவைகளை சந்திக்கணுமோ அதை சந்தித்து கொண்டு இருக்கிறார். அதுதாங்க கர்த்தருடைய மகிமை. ஆமென். Many a times when the call of God comes, you may not understand what God is saying, but ஒரு காரியம் நிச்சயம், அழைக்கிறவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். மரியாள் அழைக்கும் போது மரியாளுக்கு புரியல. அவ கேட்கிறான் தேவதூதனை பார்த்து, எப்படியா நடக்கும், நான் இன்னும் ஐ எம் நாட் மேரிட், இன்னும் நான் எப்படி இருக்கிறேன். ஹல்லேலூயா.
புருஷனை அறியாம இருக்கிறேன், எப்படி ஒரு குழந்தை பிறக்கும்? இட்ஸ் இம்பாசிபிள். உலக வழக்கத்தின்படி முடியாதுன்னு சொல்லும் போது தேவ தூதனுடைய பலி, அப்பா அது நீ கவலைப்பட வேண்டிய உன்னதமானவருடைய என்ன இருக்குங்க? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அவர் சொல்றார், this is the way. Amen. It's beyond your understanding, beyond your reach. இந்த இரவுல கூட God wants to tell you, கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போற காரியம், நீங்க இப்படிதான் கர்த்தர் செய்வார் என்று சொல்லி கொண்டு இருப்பீங்கன்னா அதை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் மூட்டை கட்டி ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவரிடத்துல கேளுங்க. நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்கன்னு ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுத்து பாருங்க. You will see amazing things உங்க வாழ்க்கையில நடக்கிறதை நீங்க பார்க்கலாம். Amen. Hallelujah. இவ்வளவு ஒரு குழப்பமான இருக்கிற நேரத்துலதான் தேவன் அதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் சொல்லுவாரு, அப்பா மனுஷனால முடியாத, மனுஷனுடைய இயற்கையான வழியில தான் என்ன பண்றோம், ஒரு திருமணத்துக்கு பிறகு ஒரு கணவன் மனைவி இணையும் போதுதான் ஒரு பிள்ளை பிறக்கும். ஆனா தேவதூதன் சொல்றான், அது மனுஷனுடைய வழி, இது தேவனுடைய வழி. என்னங்க, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென். ஒன்றுமில்லை, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. He can do anything and everything. Hallelujah. பட் என்ன ஒண்ணுனா, he wants your consent. நம்ம கிட்ட கேட்கிறாரு, நான் உன் வாழ்க்கையில இதை செய்யட்டுமா, நான் உன் வாழ்க்கையில செய்யட்டுமா என்று கேட்டுதான் கர்த்தர் செய்கிறவரா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதற்கு மரியாள் என்ன சொல்றாங்க, இதோ நான் ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. So that is the response you and I have. கர்த்தர் உங்களிடத்துல பேசும்போது, ஆண்டவரே you don't put கேள்விகள் போடுறதுல, ஆண்டவரே ஒன்னும் புரியலனா, if you could have that guts to say, ஆண்டவரே அதற்கு நான் ஆண்டவருக்கு அடிமை, உடைய வார்த்தையின்படி ஆக கடவுதுன்னு சொன்னீங்கன்னா, the next moment things will begin to happen in your life. நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடக்கும். Hallelujah. Because God is still seated on the throne. Amen. Hallelujah. He knows everything from the beginning to end. உங்க வாழ்க்கையின் துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் நீங்க யார் எப்படிப்பட்டவங்க நாங்க தெரியும். அழைத்த தேவன் ஒரு உண்மையுள்ளவராரு. He didn't call you. ஏதோ அவருக்கு வேலை வெட்டி இல்லைன்னு உங்களை அழைக்கல, உங்களை ரட்சிக்கல, உங்க மீட்கல. He knows who you are. He knows அவருக்கு உங்க பொட்டன்ஷியல் என்னன்னு தெரியும், உங்களை கொண்டு அவருக்கு என்ன செய்ய முடியும்னு தெரியும். ஹalleluya. அதனால என்ன பண்றாருங்க, God comes seeking, knocking at the door. வீட்டுல வந்து தாங்க தேடிக்கொண்டு மரியாளோட பேசுகிறார். So tonight God wants to do some things with you. உங்களை கொண்டு ஏதோ காரியத்தை செய்ய விரும்புகிறார். அது உங்க பலத்திலையும் உங்க பராக்கிரமத்திலையும் உங்க ஞானத்திலையும் உங்க அறிவிலும் நடக்கக்கூடிய காரியம் அல்ல. It's purely God's things. தேவனுடைய காரியமா இருக்க போகிறார். அத தேவனுக்கு தெரியும், உங்களால முடியாது. அது நம்ப முடியாத காரியமாக இருந்தாலும் தேவன் உங்களிடத்துல பேசும்போது, if you are going to say yes Lord, ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லுவீங்கன்னா, ஹalleluya, முடியாததெல்லாம் முடியும். ஹalleluya. முடியாததெல்லாம் முடியும். நேற்றைய தினத்துல பார்த்தோம் நாம, ஹalleluya, அந்த தகப்பன் கேட்கிறான், ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கபடி செய்யுங்க. Let me have faith, but there is doubt. இந்த நாள் என்னங்க, hallelujah, it's about your willingness, about your surrender to the plans of God. உங்களுடைய அர்ப்பணிப்பு. ஆண்டவருடைய கரத்துல அவர் எனக்கு எதை செய்தாலும் என்ன பண்ணுவாரு, தி பர்ஃபெக்ட், தி பெஸ்ட் என் வாழ்க்கையில செய்வாருங்கிற நம்பிக்கை, ஒரு விசுவாசம். ஆமென். ஹalleluya. அந்த நம்பிக்கைக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, அவர் அழைப்புக்கு are you saying yes or no? நீ ஒப்பு கொடுக்கும் போது அது மகிமையாய் மாறும். நீங்க வேதாகம் முழுக்க, சரித்திரம் முழுக்க நீங்க படிச்சீங்கன்னா ஆண்டவருடைய அழைப்பும் கிருபா வரங்களும் மாறாததா இருக்கிறது. சில நேரத்துல அவர் கொண்டு போகிற பாதை கடினமா இருக்கும், சில பாடுகள் நிறைந்ததா இருக்கும். பட் முடிவு எப்படி தெரியுமா இருக்கும், மகிமையா இருக்கும். ஆமென். தேவன் அழைத்தவர் உங்களை நடு வழியில விட்டு விடுகிறவர் அல்ல, உங்களை மறந்து விடுகிறவர் அல்ல, உங்களை தள்ளி விடுகிறவர் அல்ல, உங்களை ஒதுக்கி விடுகிறவர் அல்ல. ஆமென். உங்களை கொண்டு எதை செய்ய நினைத்திருக்கிறாரோ உங்களை கொண்டு நிச்சயமாக அவர் செய்து முடிப்பார். ஆமென். Hallelujah. Tonight may God bless you, God strengthen you, God give you the grace. கர்த்தருடைய அந்த கிருபை உங்களுக்கு கொடுத்து உங்களை நடத்துவாராக. Hallelujah.